வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கார். ஸோ 4 இதுவரை வக்கரமாக இருந்த குரு இப்போ வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டார். அது நல்ல விஷயம்தான். கொஞ்சம் வந்து அந்த ஈகோ கிளாஷஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகி கொஞ்சம் எமோஷன்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் எல்லாமே ரொம்ப அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்பொழுது பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா போட்டுட்டு புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி 5-12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 3ல் இருக்குங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சில நேரம் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசுக்கு வந்து 3ல் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் உச்சமாக இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணும், அது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 3ல் வக்கரமாக இருக்கும்போது அந்த 7ஆம் அதிபதி வந்து வக்கரமாக 3ல் இருக்கும்போதே கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறது லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு கொள்ளட்டு விட்டுருக்கீங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், 4ல் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், லோன் போட்டு வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாமே நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் அதான் வந்துச்சுன்னு கொஞ்சம் அலகழிக்கிறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன தூரம் வெளியூர் பிரயாணம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வீடு சொத்துக்கள் அக்ரிமெண்ட் போடும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 5-12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வெற்றிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி, ராகு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள ராகு வந்து நிறைய பிரயாணங்களை குறிக்கும். கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. இல்யூஷனில் வந்து பெரிய பெரிய கற்பனைகள் பெருசாக இருக்கும். இதை சாதிக்கணும் அது சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பிரயாணங்கள் லாபங்கள்
ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மனைவியை வந்து ஓரளவுக்கு வந்து இதுவரை ஈகோவாக இருந்த மனைவி கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணி வர மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கார். ஸோ பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களை விற்று புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து 7ஆம் அதிபதி. அவர் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கோமோ, இல்லை அவங்க கணவனுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கோமோங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில சந்தேகங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாவது. கேது வந்து 9லிருந்து 4ல் வந்து அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து சர்ஜரிஸோ இல்லை உடல் நல கோளாறோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஏதாவது கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தேசாபத்தினா சுக்கிரன் 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது லோன் போட்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் பராமத்து வேலைகள், வீடு பராமத்து வேலைகளோ வண்டி பராமத்து வேலைகளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததுக்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், US, இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்குமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்க போனால் ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டிருந்துலாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும்? இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும். நம்ம யோசித்து என்ன பண்ணுறது? தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உலகத்தின் தாதா
அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.